ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரிக்ஷன் பார்த்துடலாம். வெண்ணிலா கேரக்டருக்கு ஒரு எண்டு கொடுத்து விஜய் காவிரியை திரும்பவும் சேர்த்தணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜயும் வெண்ணிலாவும் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுவாங்க. ரீச் ஆனதுமே வந்துட்டு வெண்ணிலா ரொம்ப பதட்டப்படுவாங்க. எந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்துட்டு அவங்க அழுக ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் வெண்ணிலா வந்திருக்கோம், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம், நான் கூடவே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா தோல் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக நிவின் ஆப்போசிட்டில் வந்துடுவார். நிவின் ஒரு ரெட்டின் செக்கப்புக்காக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பார். அந்த இடத்துல எதேச்சியாக வந்துட்டு விஜயை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். விஜயை பார்த்ததுமே நிவின் ரொம்ப ஸ்டன் ஆயிடுவார். ஏன்னா வெண்ணிலா தோல் மேலே கையை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாரு. நிவினை பார்த்ததுமே விஜயும் வந்துட்டு நின்றுவார். ஹாய் நிவின் அப்படின்ற மாதிரி மெதுவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நிவின் உடனே இவங்க யார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்பார். உடனே விஜய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாயிடும். வெண்ணிலாவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல், என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் வெண்ணிலா இவங்க பேர் அப்படின்ற மாதிரி இழுக்க ஆரம்பிப்பார். உடனே நிவின் சொல்லுவார், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், குமரன் அண்ணா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே சொன்னார். அம்மா நீங்கள் அப்படி இப்படி அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஓவராக அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க. காவேரியும் நானும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெருமிதமாக பேசிகிட்டு இருந்தீங்க. இதுதான் உங்கள் லட்சணமா அப்படின்னு நிவின் ஸ்டார்ட் பண்ணதுமே உடனே விஜய், கொஞ்சம் நீங்கள் நிறுத்துங்க நிவின் ப்ளீஸ், ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் வெண்ணிலா வந்துட்டு உட்கார வச்சுட்டு வரேன். வெண்ணிலாக்கு இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் பேசினா வந்துட்டு பயந்துருவாங்க, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் இப்போ சரியில்லை அப்படின்ற மாதிரி ரிசப்ஷனில் போய் வெண்ணிலா உட்கார வச்சுட்டு அவர் வருவார். நிவின், உங்களுக்கு நடந்த உண்மையெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வெண்ணிலா யாருங்கிறது நானே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, இன்னும் நீங்கள் பழைய கோவத்திலேருந்தே வெளியில் வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறுத்துங்க விஜய், முதல்ல எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறதா நினச்சி, ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்துட்டு மூவ் பண்ணுறதா நினச்சி உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு சொன்னீங்க, காவேரியோட வந்து கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், 1 வருஷம் முடிஞ்சோன்னே நானும் வந்துட்டு காவேரியும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி தானே என்கிட்ட வந்துட்டு ஹோப் கொடுத்து ப்ராமிஸ் பண்ணி என்னை வெயிட் பண்ண வச்சிங்க. அதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு காவேரி மேலே லவ் வந்துருச்சு, 2 பேரும் வந்துட்டு சந்தோஷமாக வாழ போகிறோம், காவேரி தான் என் பொண்டாட்டி, காவேரி இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அப்படி இப்படின்னு ரொம்ப டயலாக் பேசி என்னையே வந்துட்டு ஏமாத்துனீங்க. எனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தையும் பண்ணி யமுனா வந்துட்டு என் தலையில் கட்டி விட்டீங்க. எனக்கு யமுனா மேலே விருப்பமே இல்லை, யமுனா ஒரு ஒய்ஃபாக என்னால் ஏற்றுக்க முடியாது, காவேரியோட தங்கச்சியாக இருக்கும்போது யமுனா கூட எப்படி நான் வாழ முடியுன்ற மாதிரி அத்தனை கேள்வியை நான் வைக்கும்போது எல்லாத்துக்கும் சமாளித்து உருட்டி அதை இதையும் பண்ணி சரின்றது நானும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்துட்டு யமுனாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணியிருந்துருக்கணும், நீங்களும் காவேரியும் சந்தோஷமாக இருந்தீங்கன்ற ஒரே ஹோப்னால தான் நான் வந்துட்டு நம்ம கெட்டு போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, காவேரி சந்தோஷமாக இருந்தால் போதுன்றதுக்காக நானும் விட்டு கொடுத்து விலகி நின்னேன். இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? உங்களுக்கு வேணும்னா காவேரி வேணும், உங்களுக்கு வேண்டான்னா வந்துட்டு நீங்கள் அவளை தூக்கி போட்டுருவீங்களா? இதுக்கு பேர் என்ன? ஊருக்கெல்லாம் போய் அட்வைஸ் பண்ணுவீங்க, நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லி உங்களோட லட்சணத்துக்கு நீங்கள் யார்கிட்ட அட்வைஸ் கேட்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பேசிடுவார். ஐயோ நிவின், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என்ன நான் அப்படியெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி எந்த தப்பான முடிவும் கிடையாது, இப்போவும் காவேரி தான் எனக்கு எல்லாமே, நான் காவேரி வந்துட்டு விடுற ஹோப்லலாம் கிடையாது, விடுற எண்ணத்துலேயும் வந்துட்டு அவகிட்ட அந்த மாதிரிலாம் நான் நடத்துக்கிறது கிடையாது, நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வெண்ணிலாவோட சுச்சுவேஷன் என்னங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நல்லா இதாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்களுமே வந்துட்டு எப்போவுமே அடுத்தவங்களுக்காகவும் அடுத்தவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு பேசுகிற ஒரு கேரக்டர் தான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் என்ன, நியாயம் எது இல்லைங்கிறது கண்டிப்பாக புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நியாயமாக வேணால் இருந்துட்டு போதும் உங்கள் சைடு, பட் காவேரி இருக்கும்போது அந்த வீட்டில் நீங்கள் எப்படிங்க உங்களோட முன்னாள் காதலியை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்துவீங்க? அந்த பொண்ணுக்கு அப்படி என்ன சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு கம்ப்ளீட்டாக மெமரி லாஸ் ஆயிடுச்சுங்க, அந்த பொண்ணோட ஹெல்த் கண்டிஷன் சுத்தமாக இப்போ சரியில்லை, அவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காங்க. சொல்ல போனோன்னா அந்த பொண்ணு எல்லாத்தையுமே இழந்து, அவள் அப்பா அம்மாவெல்லாம் ஆக்சிடெண்ட்டில் இழந்து இப்போ தனி மரமாக நின்றுட்டுருக்கான். இந்த டைமில் நான் எப்படி அவளை கைவிட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நிவினுக்கு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிடும். நிவினை வந்துட்டு வெண்ணிலா ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிப்பார். இந்த பொண்ணுக்கு இவ்வளோலாம் பிரச்சனை இருக்கா அப்படின்னாலும் யோசிச்சுட்டு சொல்லுவார், அப்படியே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் காவேரி இருக்கிற வீட்டில் நீங்கள் எப்படிங்க வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து வைப்பீங்க, காவேரியோட சூழ்நிலை புரிஞ்சுங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது விஜய்க்கே வந்துட்டு ஒரு மாதிரி தடுமாறிடுவார். நிவின் வந்துட்டு காவேரி இடத்துலேருந்து இவ்வளோ யோசிக்கிறாரு, பட் நம்ம ஏன் யோசிக்காமல் விட்டுட்டோம், நம்ம யோசித்து காவேரிக்கிட்ட இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசியிருந்துருக்கணும், நம்ம பேசாமல் வெண்ணிலா மேலேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணது தப்பு தான். நம்ம இமீடியட்டாக போய் காவேரிக்கிட்ட இதை பற்றி பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணணும், அவளோட சூழ்நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்காமல் நம்மளும் கொஞ்சம் வந்துட்டு 2-3 நாளாக வந்துட்டு அவளை ரொம்ப காயப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அப்படிலாம் இல்லை நிவின், காவேரி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், காவேரி வந்துட்டு எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், அது போக அவள் ஏன் பொண்டாட்டி,
என்னை அவள் நல்லாவே புரிஞ்சுக்குவா, என்னோடய சுச்சுவேஷனையும் சரி என்னோடய எமோஷனையும் சரி அவளுக்கு நல்லா புரிஞ்சுக்க தெரியும். ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவள் எந்த தடுமாற்றமும் ஆக மாட்டான். ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பை பாருங்கள், நீங்கள் யமுனா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பாருங்கள், நீங்கள் உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணுறதை பாருங்கன்னு ரொம்ப எடுத்துரிஞ்சு அவரும் பேசிடுவார். அதுக்கப்புறம் நிவினும் வந்துட்டு அமைதியாக கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. வெண்ணிலா வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுவாங்க டாக்டரை ரிவ்யூ பண்ணிவிட்டு வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லுவாங்க, விஜய் இப்போதைக்கு வெண்ணிலாவோட ஞாபகத்தில் இருக்கிறது, வெண்ணிலோட மெமரி ஃபுல்லாக அவங்க பிரெயின் ஃபுல்லாக சேவ் ஆகிருக்கிறது விஜய்ன்ற கேரக்டர் மட்டும்தான். ஸோ விஜய் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைன்ற மாதிரி தான் வெண்ணிலா வந்துட்டு அவங்க மைண்டை செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் அவங்கள விட்டு போயிடவே கூடாது, நீங்கள் அவங்கள விட்டு போயிடவும் கூடாது. அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் அவங்கள விட்டு போயிடுவீங்க, அவங்களுக்கு நீங்கள் தூரத்தில் இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி மனத்தோற்றத்தையும் வந்துட்டு நீங்கள் ஏற்படுத்திடக்கூடாது. பைதவே நீங்கள் யார் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு வந்துட்டு விஜய்க்கு என்ன சொல்லணுன்னே தெரியாது. ஃப்ரெண்டு டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டு எப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? ஃப்ரெண்டோட எப்படி மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவை மறந்துட்டாங்க. ஏன் வெண்ணிலா அந்த பொண்ணுங்கிறதே அந்த பொண்ணு கம்ப்ளீட்டாக மறந்துடுச்சு. அந்த பர்சன் பற்றியே அவங்க கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணி மறந்து தான் இருக்காங்க. பட் விஜய்ன்ற உங்கள் கேரக்டர் மட்டும் ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்துட்டு இந்தளவுக்கு எப்படி ஞாபகம் வச்சுருக்காங்க விஜய்? எனிவேஸ் நீங்கள் தான் வந்துட்டு அவங்க கூடவே இருக்கணும். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, நீங்கள் மேரீடா அப்படின்ற மாதிரி கேட்க, எஸ் டாக்டர் ஐ எம் மேரீட் அப்படின்ட்டு விஜயும் சொல்லுவார். ஸோ மேரேஜான ஒரு பர்சன் வந்துட்டு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்க ஒரு பர்சன் எப்படி நீங்கள் அவங்கள டேக் கேர் பண்ணிக்க முடியும்? அது போக நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க விஜய், எக்காரணத்து கொண்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க. ஸோ எப்போ வேணாலும் வந்துட்டு நீங்கள் அவங்கள விட்டு விலகலாம், அவங்கள விட்டு போகலான்ற ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு அவங்களுக்குள்ளே உருவாக்கிறாதீங்க. அப்படி ஒரு எண்ணத்தை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்குள்ளே உருவாக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்துட்டு சுயநலம் வந்துட்டு சுத்தமாக இழந்துருவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்காங்க. 70% வந்துட்டு அவங்க எல்லா மெமரிஸையும் வந்துட்டு லூஸ் பண்ணிட்டு 30% தான் அவங்களுக்கு மெமரிஸ் இருக்குது. ஸோ அந்த 30 மெமரிஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ அந்த மெமரிஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்லாக இருக்கும்போது நீங்களும் அவங்கள விட்டு போயிடுவீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க என்ன வேணுனாலும் ஆயிடுவாங்க. அவங்க மைண்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி இம்மீடியட்டாக கோமாக்கு போய் அவங்களுக்கு என்ன வேணுனாலும் நடக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ வெண்ணிலா வந்துட்டு நீங்கள் கூடவே இருந்து அவங்க பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக வந்துட்டு வித்தின் 6 monthஸில் வந்துட்டு அவங்களுக்கு க்யூர் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் ஒரு 90% வந்துட்டு நான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி டாக்டரும் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதை கேட்டு விஜய் ரொம்பவே ஸ்டன் ஆயிடுவார். காவேரி பற்றி நான் எப்படி மறைக்க முடியும் வெண்ணிலா கிட்ட? காவேரி நான் இன்ட்ரடியூஸ் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வெண்ணிலா மேலே இருந்தனால தான் நான் காவேரி பற்றி இவகிட்ட சொல்லாமல் இருந்தேன். பட் காவேரி இதெல்லாம் தாங்கிப்பாளானே தெரியலையே. காவேரி பற்றி நான் சொல்லாமல் இருந்தேன்னா அது தப்பாலாம் இருக்கும். இவளுக்கு தப்பான ஹோப் கொடுத்த மாதிரி ஆகிடாதா? நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு மறைக்கிறதுனால வந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிருமான்னு தெரியலையே. பட் இந்த மாதிரி மறைச்சேன்னா வந்துட்டு இவளுக்கு பிரச்சனை வராது. பட் ஒருவேளை வந்துட்டு வெண்ணிலாக்கு இது ஃப்யூச்சரில் தெரிஞ்சதுனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு அவளோட ட்ரீட்மெண்ட்டும் அவள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்யூர் ஆகிறது தான் முக்கியம். அதுக்காக நம்ம காவேரி பற்றின விஷயமோ இல்லை நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தையும் நம்ம மறைச்சி தான் ஆகணும். இதை பற்றி தாத்தா பாட்டிக்கிட்டையும் போய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு போகும்போது வெண்ணிலா கிட்ட அவர் பேசிகிட்டே போவார். பழைய விஷயங்கள் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போவார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு காவேரியோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க. காவேரி கிட்ட வந்துட்டு ஒரு பயங்கரமாக அழுவாங்க. என்னடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கேன், உன் புருஷன் எங்கடி போனார், காலையிலேருந்து போயிருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரல, உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, உன் வாழ்க்கையே வந்துட்டு இப்படி போயிருச்சா காவேரி? உடனே தாத்தா வந்து சொல்லுவார், சரதாமா அப்படிலாம் இல்லை, நீங்கள் அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் விஜய்கிட்ட ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் பேசியாச்சு. காவேரி மேலே எந்த கோவமும் கிடையாது. ஏன் அவன் காவேரி நினச்சி ரொம்ப தான் பெருமைப்படுறான். இன்னும் காவேரி மேலே அவனுக்கு அன்பு ஜாஸ்தி தான் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்கள் இதிலெல்லாம் வந்துட்டு ஒன்றும் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு நீங்களே உங்களை பாதிச்சுக்காதீங்க. உங்களோட ஹெல்த்து தான் கஷ்டமாயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக வந்துட்டு விஜயும் உள்ளே வந்துடுவார். வெண்ணிலா வந்துட்டு விஜய் உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு டாக்டர் சொன்ன எல்லாத்தையுமே வந்துட்டு தாத்தா கிட்ட சொல்லுவார். பட் காவேரி வந்துட்டு காவேரி விஷயத்தை பற்றி மட்டும் பேச மாட்டார். காவேரி அங்கேயே நின்றுட்டுருப்பாங்க. காவேரியோட அம்மாவும் அங்கேயே நின்றுட்டுருப்பாங்க. பட் காவேரி கிட்ட அப்பையும் வந்துட்டு விஜய் எதுவுமே பேச மாட்டார். வெண்ணிலாக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி என்ன சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டார். அடுத்தது அவர் என்ன பண்ண போகிறாருன்றதையும் சொல்ல மாட்டார். ராகினி ஆஜியும் அங்கேயே நின்று கேட்டுட்டு தான் இருப்பாங்க. கோவமாக போய் அஜய் கிட்ட வந்து பேசுவார். இது அத்தனைக்கும் காரணம் வெண்ணிலாவோட இந்த சூழ்நிலைக்கு காரணம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான காரணம், ஏன் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கான காரணம் எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா மட்டும்தான் காரணம். அந்த ஆள் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தானா அவனை என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன் நான்.
அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ளே தயவு செய்து வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். அந்த ஆளை நான் கண்ணால் பார்த்தேன்னா கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன். இத்தனை பேர்த்தோட வாழ்க்கையும் அந்த ஆள் அழிச்சிருக்கான். எதுக்காகடா இப்படி பண்ணான்? நானும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருந்ததில் அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க உடனே பாட்டி சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லைடா, அந்த ஆள் எப்படி நான் யோசிச்சிருப்பான்னா, உனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஆகி வெண்ணிலா வந்துட்டு இந்த குடும்பத்தில் வந்துட்டு ராணி மாதிரி வாழுவான், அந்த ஆளை வந்துட்டு ஓரம் கட்டிடுவான். அது போக அஜய்க்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த சொத்தெல்லாம் வந்துட்டு யாருக்கு போகும்? இப்போ விஜய் உனக்கே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த சொத்து முழுக்க வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு தானே போகும், அவங்களுக்கு எதுவும் கிடைக்காதில்ல, எதுவும் ஆட்டையை போட முடியாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணி அந்த ஆள் இந்த அளவுக்கு நடந்திருக்கான். அந்த ஆள்னால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய கஷ்டமோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு உடனே ரூமுக்கு போயிடுவார். அதை பார்த்ததுமே வந்துட்டு சாரதா இன்னுமே டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னங்கய்யா இங்கே நடக்குது? இந்த பொண்ணை வந்துட்டு நிரந்தரமாக இங்கேயே இருக்க வைக்கிற மாதிரி தான் வந்துட்டு உங்கள் பேரன் சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கு மேலே என் பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை? என் பொண்ணு அமைதியாக இருக்குன்றக்காக நீங்கள் யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் பிரச்சனையும் உங்கள் பேரனோட பிரச்சனையை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க. என் பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டவ தெரியுமா? நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது சரியே இல்லை. உங்கள் பேரன் என்னதான் இருந்தாலும் அடுத்த பொண்ணுக்காக இவ்வளோ யோசிக்குது, கட்டின பொண்டாட்டிக்காக யோசிக்காமல் இந்த அளவுக்கு பண்ணுறதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்கவும் மாட்டேன். அடுத்த பொண்ணெல்லாம் வந்துட்டு எனக்கு 2வது பட்சம்தான். முதல்ல என் பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா தான் எனக்கு சந்தோஷம். தானமும் தர்மமும் வந்து நமக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு பண்ணணும். என் பொண்ணோட வாழ்க்கையே வந்துட்டு அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குங்கும் போது நான் எப்படி அடுத்த பொண்ணோட பற்றி யோசிக்க முடியும்? இந்த வெண்ணிலா பொண்ணை நீங்கள் தயவு செய்து இன்றைக்கே நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். உங்கள் பேரன் நிரந்தரமாக இங்கே இருக்கிற வைக்கிற மாதிரி இருந்தால் என் பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கய்யா. இதுக்கு மேலே நான் வந்துட்டு கோவமாக தான் பேசுவேன். என் மேலே எந்த சங்கட்டமும் பண்ணாதீங்க. இன்றைக்கே வந்துட்டு அந்த பொண்ணை வீட்டை விட்டு கிளப்புற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு போயிடுவார். உடனே காவேரி ரொம்பவே வந்துட்டு உடைஞ்சு போயிடுவாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? இவர் சுத்தமாக நம்மளை வந்துட்டு ஒரு கன்சிடரே பண்ணிக்கிறதில்ல. ஒவ்வொரு முறையும் கான்ட்ராக்டை பற்றி பேசும்போது அவர் தடுமாறி வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் நேர்மறையாக ஏதாவது பேசும்போதே நான் நினச்சேன், இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒன்று அவரை தடுக்குதுன்னு. பட் இப்படி வந்துட்டு என் வாழ்க்கை முடியும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி விஜய்க்கு லெட்டர் எழுதி வைப்பாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண தயாராக இல்லைங்க. நீங்கள் வெண்ணிலாக்கு பண்ணது தப்பு தான். வெண்ணிலாக்கு வந்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் டைரெக்டாக நீங்கள் கிடையாது. பட் உங்களால் தான் வந்துட்டு வெண்ணிலாக்கு இப்படி ஆச்சுன்ற குற்ற உணர்ச்சி வந்துட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதுக்காக நீங்கள் கைமாறு பண்ணுறது வந்துட்டு எனக்கு புரியுது. ஆனால் வந்துட்டு என் புருஷனை வந்துட்டு அடுத்த பொண்ணு இப்படி பங்கு போடுறதையோ, அடுத்த பொண்ணு வந்துட்டு இப்படி க்ளோஸாக அவர்கிட்ட இருக்கிறதையோ பார்த்துட்டு நான் சகிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மனப்பக்குவம் வந்துட்டு எனக்கு இன்னும் வர கிடையாது. அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு விட்டு கொடுத்தல என்னால் சிரிச்சுட்டு சந்தோஷமாலாம் இந்த வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாது. நீங்கள் வெண்ணிலாக்கான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நீங்களும் வந்துட்டு சந்தோஷமாக இருங்க. என்ன பண்ணுறதுங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன முடிவு பண்ணாலும் சரி, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு உங்களை நான் இங்கேருந்து காயப்படுத்தவும் விரும்பலை, உங்களை கஷ்டப்படுத்தவும் விரும்பலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வெண்ணிலா முன்னாடி என்னை காமிக்காமலும் எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்லாமலும் மறைச்சி வச்சனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வெண்ணிலாவை பாருங்கள், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க தெரியும். இதுதான் எனக்கு முதல் கஷ்டமெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கை முழுக்க நிறைய கஷ்டத்தை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ இந்த ஒரு கஷ்டமும் வந்துட்டு 10ஓட 11 நான் எடுத்துக்கிறேன். பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் புருஷன் வந்துட்டு என்கிட்ட திரும்பி வருவாருன்ற நம்பிக்கையோடு நான் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்களும் வெளியில் போயிடுவாங்க.